ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா அவரைக்காய் சாம்பார், சேப்பங்கிழங்கு மசியல் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி, அதையும் நல்லா நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதை நீல வாக்கில் கிணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு தோல் உரித்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அவரைக்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே நான் கட்டி பெருங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ சின்னதாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வர அளவுக்கு குக்கரில் நம்ம அந்த பருப்பை வேக விட்டுடலாம். பருப்பு வெந்ததும் ஒரு கடாயில் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1 கொத்து அளவு கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா மசிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாம்பார் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். சாம்பார் கொதித்து வந்ததும் கொத்தமல்லி போட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு குக்கரில் 2 விசில் வச்சு சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடாயில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. மசாலா ஆட் பண்ணதும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போது சேப்பங்கிழங்கு மசியல் ரெடி.